அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது 5, 6 மணிக்கு அப்புறம் ஓட் டம்பிங் செலக்ட் கான்ஸ்டிட்யூன்சில பண்றாங்க. இதுல பேசிக் ஃப்ராட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் பண்றதுக்கு 1 1/2 மாசம், 2 மாசம் எடுக்குது. தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் 1 நாள்ல பண்றாங்க. மற்ற இடங்கள்லாம் 7 தடவ பண்றாங்க, 6 தடவ பண்றாங்க. அப்புறம் வந்து அது அது வந்து 1 1/2 மாசம், 2 மாசம். ஆனா எண்றதுக்கு மாத்திரம் சில மணி நேரத்துல பண்ணி முடிச்சிடணும். ஏதோ பெரிய உலக மகா யுத்தம் வரப்போறது மாரியும், இவங்க எண்ணி முடிச்சு அலௌன்ஸ் பண்ணாம இருந்தா உலகமே யுத்தத்துல யுத்தத்துல வந்துற மாரியும், அப்படியே பயமுறுத்தி எல்லாரையும் ரஷ் பண்ணி அந்த கவுண்டிங்ல உள்ளதான் ஃபுல்லா ஃப்ராட் நடக்குது. பேப்பர் பேலட்ல நீங்க கவுண்டிங் நடக்கும்போது, உங்களுக்கு 14 டேபிள்ல வைப்பாங்க. டேபிளுக்கு பக்கத்திலேயே ஏஜென்ட்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஓட்டையும் எடுத்து அந்தந்த ஒரு ட்ரேல போடுவாங்க. காங்கிரஸுக்கு இந்த ஓட்டு, பிஜேபிக்கு இந்த ஓட்டுன்னு போட்டு எல்லாருக்கும் முன்னாலுமே இது ரிஜெக்டட் ஓட்டு, இது டிஸ்குவாலிஃபைட் ஓட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாலேயே தெளிவா எண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல இது போடுறது மாரி போட்டுட்டு வெளியே தான் நிக்கணும். வெளியே நின்னு தான் தூரத்துல இருந்து மெஷின பார்க்கணும். இவங்க மெஷின்ல பிரஸ் பண்ணுவாங்க, நம்பர் வரும். அதை எழுதி கொடுப்பாங்க. மேட்சிங்கே பண்ண முடியாது. 17ல மேட்ச் இருந்ததா, இது மேட்ச் வருதா, அதாவது பல பிராக்டிசஸ் இந்த கடந்த 5, 6 வருஷமா எலக்ஷன் கமிஷன் மாத்திட்டு. இது வந்து நேர்மையான எலக்ஷனுக்குள்ள அறிகுறி கிடையாது.